அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணத்திற்கு பிறகு முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியத் இப்னு அபீ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார்கள். அந்த கடிதத்தில் ஒரு துஆவை எழுதி அனுப்புகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டால் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த துஆவை ஓதுவார்கள். முஆவியாவே, நீங்களும் இதை ஓதி வாருங்கள் என்று சொல்லி ஒரு கடிதம் மூலமாக நாட்டின் ஜனாதிபதிக்கு முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதி அனுப்புகிறார்கள். அது என்ன பிரார்த்தனை என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத வலா முஅதிய லிமா மனஅத வலா யன்ஃபஉ ஸல் ஜத்தி மின்கல் ஜத்து. அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணையானவன் எவனுமில்லை, ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, எல்லா புகழும் அவனுக்கே தான் உரியது, அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன். இறைவா, நீ கொடுப்பதை தடுப்பவர் யாருமில்லை, நீ தடுப்பதை கொடுப்பவரும் யாருமில்லை, எந்த செல்வந்தரின் செல்வமும் அவருக்கு உன்னிடம் பலனளிக்காது. இந்த பிரார்த்தனையை முகீரத் இப்னு ஷுஅபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நாட்டின் ஜனாதிபதிக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுத்தந்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதி வாருங்கள் என்று எழுதி அனுப்பினார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த நபிமொழியும் பதியப்பட்டிருக்கிறது. இந்த பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வருவதனூடாக நிறைய அருள் வளங்களை அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொள்வோமாக. வாஹ்ர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.